வெல்கம் டு கோலிவுட் டாக்ஸ். நெஞ்சை உறைய வைத்த உண்மையான சம்பவம். தந்தை மகள் உறவுக்கு எடுத்துக்காட்டாக கேரளத்தில் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்துள்ளது. இந்த தந்தையும் மகளின் ஆசையை நிறைவேற்றிதான் வைத்துள்ளார். ஆனால் மகள் இறந்த பிறகு என்பதுதான் சோகத்திலும் சோகம். கேரள மாநிலம் மால் மோட்டம் நகரை சேர்ந்தவர் அனில். இவரது மகள் அனகா. துருதுருவென இருக்கும் அனகா அங்குள்ள பள்ளி ஒன்றில் படித்து வந்தார். படிப்பு, விளையாட்டு என எதிலும் அனகா கெட்டி. தந்தை அனில் அனகா மீது உயிரையே வைத்திருந்தார். 12ஆம் வகுப்பு மாணவியான அனகாவுக்கோ தங்க நகைகள் மீது அதிக ஈடுபாடு இல்லை. ஆனாலும் காலில் தங்க கொலுசு அணிய வேண்டும் என்பது ஆசை. தங்க கொலுசு வாங்கி தருமாறு தந்தையிடம் கேட்டிருந்தார். எளிய குடும்பம் என்பதால் மகளின் ஆசையை உடனடியாக அனிலால் நிறைவேற்ற விட முடியவில்லை. மகளின் ஆசையை நிறைவேற்ற முயற்சித்துக் கொண்டிருந்தார். கிறிஸ்துமஸ் தினத்தன்று தனக்கு கிஃப்டாக தங்க கொலுசு வாங்கி தந்து விட வேண்டும் என்று தந்தையிடம் அனல்கா கண்டிப்புடன் கூறியிருந்தார். அனிலும் நிச்சயம் கிறிஸ்துமஸ் பரிசாக தங்க கொலுசு வாங்கி தந்துவிடும் என மகளிடம் வாக்குறுதி அளித்திருந்தார். இதற்கிடையேதான் அந்த சோக சம்பவம் நிகழ்ந்தது. கடந்த 16ஆம் தேதி சாலையில் நடந்து கொண்டிருந்த அனகா மீது டெம்போ வேன் ஒன்று மோதியது. மோதிய வேகத்தில் தூக்கி வீசப்பட்ட அனகா ரத்த வெள்ளத்தில் சாய்ந்தார். அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அனகா உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அனில் மற்றும் அவரது குடும்பத்தினர் கண்ணீரும் கம்பளியுமாக மருத்துவமனையில் தவம் கிடந்தனர். மகளுக்கு நினைவு எப்போது நினைவு திரும்பும் என்று பரிதவிப்புடன் டாக்டர்களை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். அனகாவுக்கு சில சமயங்கள் நினைவு திரும்பும். அறைக்கு வெளியே காத்திருக்கும் தந்தை அனில் மகளிடம் பேச ஆசையுடன் ஓடி வருவார். ஆனால் அதற்குள் அனகா திரும்பவும் மயக்க நிலைக்கு சென்று விடுவார். இப்படியாக கடந்த 10 நாட்களாக மருத்துவமனையில் போராடி கொண்டிருந்த அனகா கிறிஸ்துமஸ் தினத்தன்று இறந்து போனார். அனில் உள்பட குடும்பத்தினர் கதறினர். மால்மோட்டம் நகர அரசு பள்ளியில் அனகாவின் உடல் இறுதி மரியாதைக்காக வைக்கப்பட்டிருந்தது. மகளின் உயிரற்ற உடலை துக்கம் தாழாமல் பார்த்து கொண்டிருந்தார் அனில். திடீரென்று அனிலுக்கு மகளுக்கு கிறிஸ்துமஸ் பரிசாக தங்க கொலுசு பரிசளிப்பதாக கூறியது நினைவுக்கு வந்தது. உயிரிடம் இருக்கும் போதுதான் அவளுக்கு வாங்கி கொடுக்க முடியவில்லை. இறப்பிலாவது மகளின் இறுதி ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என அனில் முடிவு செய்தார். பதறியபடி யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் வேக வேகமாக ஓடிப்போனார். இறுதி சடங்குக்கு வந்தவர்கள் எல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாகினர். மகளின் சடலத்தை விட்டு எங்கே ஓடுகிறார் என பலரும் பதறினர். சிலர் அவரது பின்னால் ஓடினர். வேக வேகமாக ஓடிய அனில் நகைக்கடை ஒன்றுக்குள் புகுந்தார். மகளின் இறுதி சடங்குக்கு வைத்திருந்த பணத்திலிருந்து தங்க கொலுசு வாங்கினார். மகளின் உயிரற்ற உடல் அருகே சலமற்று வந்த அனில் அவரது சலனமில்லாத கால்களில் 2 தங்க கொலுசுகளையும் கண்ணீர் மல்க மாட்டிவிட்டார். இறுதி சடங்குக்கு வந்தவர்கள் கண்கள் குளமாகின. அனகாவின் உயிரற்ற உடலை மண்ணுக்குள் புதைக்கும் போது அவரது கால்களில் கொலுசுகள் ஓசை எழுப்பிக் கொண்டிருந்தன.